டிடிவியின் டார்கெட் ஆண்டிப்பட்டி, அதிமுகவினர் அப்செட். நாங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் தனித்து போட்டியிட்டாலும் இம்முறை ஆண்டிப்பட்டியில்தான் போட்டியிடுவேன் என ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்திருந்தார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அவர் அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பில்லை என்பதால் அப்போது அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாத அதிமுகவினர் இப்போது தினகரன் அதிமுக கூட்டணிக்குள் வந்துவிட்டதால் அலற ஆரம்பித்திருக்கிறார்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி எம்ஜிஆர் என அதிமுகவின் 3 முன்னாள் முதலமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதி ஆண்டிப்பட்டி. அதனால் இந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து அதிமுகவே போட்டியிட்டு வருகிறது. இந்த நிலையில் இம்முறை ஆண்டிப்பட்டியில் தானே களமிறங்கும் திட்டத்தில் இருக்கிறார் தினகரன். அதற்காக கடந்த 1 வருடத்திற்கு முன்பாகவே ஆண்டிப்பட்டியில் அவருக்காக வீடு பிடித்து போட்டு வேலை பார்த்து வருகிறார்கள் அமமுகவினர். இதை இத்தனை நாளும் வேடிக்கையாக மட்டுமே பார்த்து வந்த அதிமுகவினர் இப்போது வெடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசிய அவர்கள், எம்ஜிஆர் காலத்திலிருந்தே ஆண்டிப்பட்டி அதிமுகவின் கோட்டை. கடந்த முறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் இங்கே தோல்வியடைந்தோம். இம்முறை வெற்றி வாய்ப்பு உள்ளது. எனவே தொகுதியை தினகரனுக்கு விட்டு கொடுத்து விடாமல் அதிமுகவே இங்கு போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களின் விருப்பம் என்று தெரிவித்தனர். அதிமுக கூட்டணியில் இருப்பதால் இம்முறை தினகரன் இங்கே போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் என்ற கணிப்பில் அமமுகவினர் உற்சாகமாக இருக்கிறார்கள். தினகரன் அல்லது அவரது மனைவி அனுராதா இங்கே போட்டியிடலாம் என்று வரும் செய்திகளை அவ்வளவாக ரசிக்காத அதிமுகவினர் இத்தனை நாளும் பழனிசாமியை பழித்து கொண்டிருந்த தினகரனை ஜெயிக்க வைப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.